அங்கிள், வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? ஆ, இப்போ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கணும். 8:30 மணிக்கா கிளையன்ட் மீட்டிங்னு சொன்னாங்க. நீங்க ஆனா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன அங்கிள்? எதுவும் ப்ராப்ளமா? இரா, ஆமாப்பா. கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஃபாரின் கிளையண்ட்ஸ்லாம் மீட்டிங் ஆஃபீஸ்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்கலாம் கொஞ்சம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால மீட்டிங்க உன்னோட வீட்லயே வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். என்ன சொல்றீங்க? நம்ம வீட்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? என்ன அங்கிள்? ஐயய்யோ! திடீர்னு இப்ப சொன்னா வீட்ல என் ஒய்ஃப் வேற இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியிருக்கலாம். இப்ப என்ன பண்றது? வீரா, அந்த பொண்ணு இன்னும் வீட்ல தான் இருக்காளா? ம். ஓகே, ஓகே. ஆமா அங்கிள். உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியாதுல்ல. ஆ, கனியும் நானும் இப்ப ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம். ம். பரவாயில்லையே! வெரி குட் வீரா. உன்னுடைய பேச்சிலயும், உன்னுடைய நடவடிக்கையிலயும் நெறைய மாற்றம் தெரியுது. இதெல்லாம் அந்த பொண்ணால தானா? அப்படி கூட சொல்லலாம் அங்கிள். அவ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சு. நீங்க முன்னாடி சொன்ன மாரி கரெக்ட்டா தான் இருக்கு. கல்யாணம் பண்ணா தான் முழுசா வாழ்க்கையே என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அங்கிள். என்னடா வீரா, நீயா இதெல்லாம்? நீ இப்படிலாம் பேசுறத உன் அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அங்கிள், இப்போ நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். எதுக்கு அவர பத்தி பேசி தேவையில்லாத ஏன் அங்கிள்? சரிடா, ஓகே, ஓகே. ஆ, வீரா, உன் ஒய்ஃப் வீட்ல இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனது வெளியில யாருக்கும் தெரியாது. ஏன் சொல்லப்போனா நம்ம ஃபேமிலி சர்க்கிள்க்கு கூட தெரியாது. ஸோ இன்டர்வியூ வேற அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீ தான் என்ன பண்ண போறன்னு டிசைட் பண்ணணும். அதனால என்ன பண்றது அங்கிள்? இப்போ வந்தாங்கன்னா இதுதான் என் ஒய்ஃப்னு எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது. என்னது இது முட்டாள்தனமா பேசிட்டு? திடீர்னு அந்த பொண்ண எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டுட்டு வந்து இதுதான் என் ஒய்ஃப்னு சொன்னா அந்த பொண்ண பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு சொல்லு? வீரா, நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. ம். இப்ப வேணாம். இந்த மீட்டிங் போகட்டும். இதுக்கு பிறகு நாமளே நம்ம ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் அப்புறம் கம்பெனியோட கொலீக்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் மாரி வச்சு அப்ப அனௌன்ஸ் பண்ணிடலாம். இப்போ அவங்க வந்து போற வரைக்கும் உன் ஒய்ஃப கொஞ்சம் என்ன அங்கிள் பேசுறீங்க? யாரோ வராங்கன்றதுக்காக என் ஒய்ஃப மறைச்சு வைக்கணுமா? டேய் வீரா, இப்போ அந்த பொண்ண புடிச்சு போனதுல தானடா உனக்கு இவ்ளோ கோவம் வருது. அந்த பொண்ணு உன்னைய மாத்தாம நீ பழைய மாரியே இருந்திருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்த நீ மறைச்சு தானே இருந்திருப்ப. ஆ, அது ஆ, என்ன யோசிக்கிற? நான் எது சொன்னாலும் உனக்கு நல்லதுக்கு தான் வீரா. இப்ப நீ சொசைட்டில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வர. இந்த மாதிரியான நேரத்துல உன்னை பத்தியும் உன் ஒய்ஃப் பத்தியும் அப்புறம் நியூஸ் அது இதுன்னு சொல்லி தப்பா எழுதும் பொழுது அது உன் இமேஜே ஸ்பாயில் பண்ணிடும் வீரா. அப்புறம் வீரா, என்ன அங்கிள்? என்ன சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் நீங்க சொன்னதை கணிக்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா அவ ஓகே பண்ணிக்குவா. ஏன்னா அவ எனக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கா அங்கிள். வெல்டன் வீரா, இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு உன் லைஃப்ல வர வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா நீதான் சில்லியா ஸ்ரேயா அவ இவன்னு சும்மா பணத்துக்காக வாழ்றவங்க கூட சுத்திக்கிட்டு நின்று. அங்கிள், பழசெல்லாம் இப்ப எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு விடுங்க. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இப்போதான் அங்கிள் திருந்தி வாழ்றேன். வீரா, நீ மனசு திருந்திட்டா மட்டும் போதுமா? நீ செஞ்ச பாவம் இன்னும் ஒண்ணு உன்னை தொடர்ந்துகிட்டு இருக்கு வீரா. அத மறந்துடாத. நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே. எப்படி உனக்கு புரியும்? நீதான் எல்லாத்தையுமே மறந்துட்ட போல இருக்கு. இப்பவே நான் படிச்சு படிச்சு வேணாண்டான்னு சொன்னேன். ஆனா பிடிவாதமா நீ ஒரு காரியத்தை பண்ணியே, அது இப்போ உன் வாழ்க்கையே பழிவாங்க காத்திருக்கு. என்ன என்ன எனக்கு எதுவும் புரியல அங்கிள். ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுங்க. மிஸ்டர் சக்கரவர்த்தி, எஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அங்கிள், என்ன வீரா? என்ன இப்போ பயப்பட்டு என்ன ஆகுறது? இந்த விஷயம் உன் ஒய்ஃபுக்கு தெரியுமா தெரியாதா? நான் இதுவரை சொன்னதில்ல. இனிமே என்ன பண்ண போற? இன்னைக்கு இந்த மீட்டிங்ல எஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் கலந்துக்கிறாங்க. இப்போ உன் வீட்டுக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொண்ணு மதுவதனியும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவ வீரா? அவங்க முன்னாடி கனிமொழியை கூப்பிட்டுட்டு வந்து இதுதான் என் ஒய்ஃப்னு சொல்லுவியா? சொன்னா அடுத்து உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமில்ல? இனி என்ன பண்ணணும்னு நீ தான் பாத்துக்கணும். புரியுதா? வாலிப வயசுல பெரியவங்க சொன்னா கேட்டாதானே? செய்யக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிடுறது. அப்புறம் ஏன்டா பண்ணோம் எதுக்குடா பண்ணோம்னு உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டியது. என்னவோ பண்ணு வீரா. இதுக்குதான் அவசரப்பட்டு உன் அப்பா எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இவ வந்த பிறகாவது உன் லைஃப் மாறி இருக்க. அது வரை சந்தோஷம் தான். சக்கரவர்த்திக்கு உனக்கு மேரேஜ் ஆன விஷயம் தெரியாத வரைக்கும் தான் உன் லைஃப்க்கு சேஃப்டி வீரா. உன் லைஃபுக்கு மட்டும் இல்ல, உன்னை நம்பி வாழ்ற அந்த கனிமொழியோட லைஃபுக்கும் தான். ஓகே, நான் போயிட்டு மத்த அரேஞ்ச்மெண்ட் பாக்குறேன். நீ உன் ஒய்ஃப் கிட்ட பேசு, சரியா? அங்கிள், என்னையா? இனி என்னால எதுவும் பண்ண முடியாது. உன்னோட லைஃப் நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இந்த விஷயத்தை நம்ம மொத்தமா மறந்தே போயிட்டுமே. இத பத்தி ஒரு வார்த்தை கூட நம்ம கணிக்கிட்ட எதுவும் சொல்லல. இப்ப என்ன பண்றது? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன ஆகும்? அன்னைக்கு பார்ட்டில நான் பண்ணி கொடுத்த சத்தியம் இப்போ என் வாழ்க்கையை பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலையே. ஓய், என்ன ஆஃபீஸ் வரேன்னு குதிச்சுக்கிட்டு நின்னீங்க? என்னாச்சுங்க? ஏன் இப்படி சோந்தபலா இருக்கீங்க? ஆ, மீட்டிங்னு சொன்னீங்க. அதில் எதுவும் பிரச்சனையா? கனி, நானா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன். நீ நான் இது சொன்னதும் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை மன்னிச்சிருக்கனே. இது நான் எப்போ ஒரு நாள் பண்ண தப்பு. ஆனா இப்போ வந்து என் வாழ்க்கைய பாதிக்கிற அளவுக்கு நிக்குது. என்ன விஷயம்? என்ன மறைச்சிங்க சொல்லுங்க. இல்ல கனி, அதை பத்தி இப்ப பேசினா சரியா இருக்காது. நம்ம நைட்டு பேசிக்கலாமே. இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் ஆஃபீஸ்ல கிடையாதான், நம்ம வீட்ல தானா. அட அப்படியா? ஓகேங்க, பரவாயில்ல. கனி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு கல்யாணம் ஆனது நம்ம ரிலேஷன்ஸுக்கு கூட யாருக்கும் தெரியாது. அதனால? அதனால
அங்கிள் மீட்டிங் முடிகிற வரை உன்னை வெளியே வராம ரூம்லயே இருக்க சொன்னாரு. சாரி கனி, என்னை மன்னிச்சிரு. உனக்கு இப்படி ஒரு அவமானத்தை வாங்கி தருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் ஏங்க பாருடி, பேசுடி, சாரிடி, கோச்சிக்காத. கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சதும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள இன்டர்வியூ இருக்கான். அப்போ நீ என் ஒய்ஃப்னு சொன்னா எல்லாரும். ஏங்க இதுக்காக எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி கேட்குறீங்க? ஓகேங்க, தாராளமா. இங்கே இப்படி ஒரு பெரிய பதவிக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரே நாளில் அதையெல்லாம் நான் முடிச்சு போடுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேங்க. என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேங்க. இப்போ என்ன, நான் ரூம்குள்ளே இருக்கணும் அவ்வளோதானே? தாராளமாக இருந்துக்கிறேன். வேணும்னா இவ எங்கள் வீட்டு வேலைக்காரன் கூட சொல்லுங்க. எல்லாருக்கும் எதுவும் வேணும்னா கூட எடுத்து சொல்கிறேன். ஏய் என்ன பேசுற? என்ன சார், கல்யாணம் ஆன முத நாள் அந்த வார்த்தையை தானே சொன்னீங்க? ஏய் தெரியாம சொல்லிட்டேன்டி, அதையே திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவியா? ஏன், ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். கனி அப்புறம் எதையோ மறைக்கிறீங்க, என்னன்னு தெரியல. உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும். என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னங்க? அது வந்து எஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்களும் நாமளும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவர் அப்பாவோட நெருங்கிய ஃப்ரெண்டு. ஒரு நாள் பார்ட்டியில் சரக்கு ரொம்ப அதிகமாகி அவரோட பொண்ணை பிஸ்னஸ்க்காக நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அது எனக்கே தெரியாம நான் சொன்னது கனி. அதுக்கு பிறகு ஸ்ரேயா கூட என் லைஃப்ல வந்து போயிட்டா. அந்த பொண்ணு அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்கல. நான் இன்னைக்கு அவங்க அப்பாவும் பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வராங்களாம். எதுவா இருந்தாலும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இதுவரை. திடீர்னு இன்னைக்கு அந்த கல்யாண பேச்சை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது நமக்குள்ள பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும் இல்லையா? நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லிக்கிறேன். நீ சரிங்க, நீங்க எது பண்றீங்களோ பண்ணுங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், ஓகேவா? என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்படி எல்லாத்தையும் இவ்வளோ பாசிட்டிவா எடுக்கிற? எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது ரொம்ப பயமா இருக்கு. நான் பண்ண தப்பெல்லாம் நீ மன்னிச்சு விடுறியே. இதனால என்ன இருக்கு? தப்பு பண்றதுல மனுஷனோட குணம். அதுக்காக கோவப்பட்டுட்டே இருக்க முடியுமா? நீங்க போயிட்டு மீட்டிங் தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுங்க. அப்புறம் நான் காலையில சாப்பாடு எடுத்து வைக்கலாம், மறக்காம வந்து சாப்பிடுங்க. இப்போதான் வீட்டில் தானே மீட்டிங்கே, இப்போ வந்து சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டீங்களா? சரிடி சாப்பிட்றேன். கனி இன்னொரு விஷயம். இப்போ என்னங்க? ஏங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு எதுவும் குண்டை தூக்கி என் தலையில போடாதீங்க. ஏய் அதெல்லாம் இல்லடி. மீட்டிங்ல சரக்கு தம்மு அப்படி இப்படின்னு. உங்களுக்கு குடிக்க சொன்னாங்கன்னா நீங்க குடிப்பீங்க, அதானே? இல்லடி, உன் பர்மிஷன் வேணும். ஓஹோ, சார் பொண்டாட்டி பர்மிஷன் கொடுத்தா தான் குடிப்பீங்களோ? அப்போ என்னோட பர்மிஷன் இன்னைக்கு கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். ஏய் ரைட்டா தாண்டி. சரி சரி, ஒரு நாள் தான் பொழைச்சி போங்கன்னு விடுறேன். அதிகமாலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்காக சும்மா குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் வேணுக்கா காமிக்கிறேன். சரி. கார் சவுண்ட் கேக்குது, அவங்களாம் வந்துட்டாங்க போல இருக்கு. நீ ரூமுக்கு போகணும் அவ்வளோதானே? போறேன். கனிங் சொல்லுங்க. ஐ லவ் யூ. வர்ற நீ சொல்ல மாட்டியா? நேரம் வரும்போது சொல்றேன். நாம ஒரு பிளான் போட்டா அந்த கலை ஒரு பிளான் போட்டிருக்கான். அன்னைக்கு நாம அந்த ஸ்ரேயா கிட்ட பேசினதெல்லாம் காதுல வாங்கிட்டானா? ஐயோ, நம்ம கழுத்துல தாலியை வேற கட்டிட்டான். அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நின்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. சே, அந்த கருவாப்பையன். ஐயோ, எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்மணி, இல்ல இல்ல, அவனை ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா அவனை நம்ம கோவத்தால அடக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பாசம் காட்டி அவனை அணு அணுவா நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவனை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அவனை ஒரு தலையாட்டு பொம்மையா மாத்தணும் கண்மணி. கண்மணி அன்பாடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா, என் வீட்டுல சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை முட்டுது, அது எழுத நினைக்கல் வார்த்தை கூட்டுது. ஏ கண்மணி அன்பாடு காதலன் நான் எழுதும் கடிதமே, கலை எழுதும் கடிதமே. என்ன உனக்கு? நீதான் வேணும் வரியா? என்ன காமெடி பண்றியா? கண்ணுக்குட்டி, நான் இதுக்குடி வாங்கிட்ட காமெடி பண்ண போறேன் என் செல்லக்குட்டி. என்னடி இப்படி தனியா மாமனை விட்டு வந்து உக்காந்துட்டேன்? இப்ப நம்ம யாரு? புதுசா கல்யாணம் ஆன ஜோடிடி. நம்ம ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒன்னா போகணும், ஒன்னா வரணும், கை கோக்கணும், கட்டி பிடிக்கணும். அப்புறம் இன்னும் என்னென்ன ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் என்னால செய்யவும் முடியாது. என்னது செய்ய முடியாதா? ஏய், செய்ய வப்ப முடிய. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கப்ப. சரி, அப்ப எழுந்துரு. எதுக்கு? யாரும்ல உனக்கு என்ன வேலை? 3 நாள் எங்க படுத்த போ. நாங்க நல்ல சொகுசா குழு ஏசியா மாட்டி வச்சிருப்போம். நீங்க அப்படியே தாலியை கட்டிக்கிட்டு பப்பரப்பான்னு வந்து படுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. எழுந்துரு. கீழப்படடி கீழப்பட. இனிமே மாமனையோ மாமா பொருளையோ மாமனுக்கு தேவையானதையோ எதையும் நீ தொடவே கூடாது, புரியுதா? ஆனா ஒரு கண்டிஷன், என்னுடைய துணிமணி ஜட்டி உள்ளாட எல்லாத்தையும் நீ தான் துவைச்சு போடணும். என்னது, சட்டி எல்லாம் நான் தான் வைக்கணுமா? ஐயச்சி, அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. வேலை பார்க்கணுமா? அப்ப என்ன, சட்டி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, சட்டை துவைக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு 9 கல்யாணமா பண்ண முடியும்? எனக்கு அதுக்கெல்லாம் சம்மதம் தான். ஆனா நீ தான் பாவமான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் உனைய மாதிரி திமிர் பிடிச்சவளுக்கு கிடையாதுல. ஏஞ்சுக்கோ கட்டில விட. அப்பெல்லாம் என்னால கீழே படுக்க முடியாது. நான் இந்த கட்டில தான் படுப்பேன். உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைனா நீ வேணா போய் கீழே படுத்துக்கோ. என்னது, எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் கீழே படுக்கணுமா? அப்ப என்னை என்னாடி நினைச்ச? எவ கடப்பா எவ கிட்ட போலான்னு நினைச்சுக்கிட்டியா? அப்படியே
கலையரசன் யாருன்னு தெரியுமா? கேட்டு பாருடியே ஊருக்குள்ள. இந்த மாமா ஒரு கட்டு கடங்காத கற்புடைய காலடியே. என்னைக்கும் கட்டுப்பாட்டை மீற மாட்டோம். மிஸ்டர் கற்புக்கரசன் கலையரசன், உங்களுக்கு இடம் கொடுத்தாச்சு, வந்து படுத்துக்கோங்க. ஆ, எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கை இல்ல. நடுவுல ஒரு தலைகாணியை போடு. பாரு, தூக்கத்துல கை காலெல்லாம் போடுவியா இல்ல எப்படி? அதெல்லாம் நாங்க போட மாட்டோம், நீங்க போடாம இருங்க. இருக்கிறோம். திரும்பி படிடி. உன் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா எவனுக்கு தூக்கம் வரும்? ஏன் எனக்கு என்ன குறையன்? நீ பார்த்த உனக்கு எப்படி இருக்கான்? முகரக்கட்டைய பார்த்தா தூக்கம் வராதாமே? தூக்கம் அடியே அதுக்கு எதுக்கடி இப்படி எகிர்கிட்டு வர? தள்ளி நில்லு பேசு. எப்ப என்கிட்ட பேசணும்னாலும் ஒரு அடி கேப் போட்டு தான் பேசணும். ஐயோ, இல்லன்னா அப்படியே உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிறாங்க பாரு. வேணா வந்து கட்டிக்கையா? என் மேல ஆசை இல்லாமலே என்னைய கல்யாணம் கட்டிக்கிட்டா? ஆசை இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அந்த கனிமொழியை லவ் பண்ணல, அதுக்கு பழி வாங்கதான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை நாங்க நம்பணும். எதுக்குடி சும்மா இந்த சில்லாப்பு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் மாமனோட இன்னொரு முகத்தை பார்த்தா நீ பதறி போயிடுவ. பதறி. ஏய், நானும் சொல்றேன், சும்மா இந்த கிட்ட வந்து பேசுறதெல்லாம் வச்சுக்காத. என்ன பயமா இருக்க? பயமா? எனக்கு என்ன பயம்? அதானே, நீலாம் எதுக்கு பயப்பட போற? நீலாம் 4 பேருக்கு பயம் காட்டாலும் காட்டுவேன். நீலாம் எந்த காலத்திலயும் பயப்பட மாட்டடி. சரியான திமுரு பிடிச்சவடி, நெஞ்செடுத்த காரி. ஏடி, ஆளுதான் வளர்ந்துருக்கியா? அறிவு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? ஏன் எனக்கு என்ன அறிவில்ல? ஆமா, அறிவு இருக்கிறவ பண்ற காரியமா பண்ற. இது எல்லாம் முட்டாள்தனம். ஏய், என்ன? ஆமா, பாரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? அடுத்து என்ன? ஐயோ, லூசு. ஜோதி யாரு? உனக்கு தங்கச்சி, நீ ஜோதிக்கு அக்கா. இந்த வீட்டுக்கு மூத்த மருமவ யாரு? ஜோதி. அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாரும் யாருக்கு மரியாதை கொடுக்குறாங்க? ஜோதிக்கு. இப்ப அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? பாயசத்துல பாயசம் கலந்து கொடு எல்லாருக்கும். நிஜமாவா? அடிப்படி பைத்தியக்காரியே. வாரிசு, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு ஒன்னால வந்துடுச்சுன்னா போதும். அப்புறம் என்ன? ஜோதியாவது காதியாவது இல்ல மரியாதையும் உனக்குதான், அந்த கொத்து சாவியும் உனக்குதான், இந்த வீடே உனக்குதான். அப்புறம் உன்னை எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. வாரிசுக்கு என்ன பண்றது? எங்கேயாவது ரோட்ல யாராவது புள்ள நிக்குள்ள அதை போய் தூக்கிட்டு வா. அறிவு கட்டவல. அதுக்கு நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேரணும்னா எனக்கு புரியலையே. புரியாது கள்ளி, ஒண்ணுமே தெரியாது. சின்ன பாப்பா பாரு. அதாண்டி நம்ம 2 பேரும் ஒன்னா குடும்பம் நடத்த முடியும். குடும்பம் அப்புறம் தானே 4-5 குட்டி போட முடியும். ஏய், உன் பிளான் என்னன்னு இப்ப புரியுது. நீ இப்படி எல்லாம் பேசினா உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருன்னு நினைக்கிறியா? ஒரு நாளும் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? கல்யாணம் பண்ணிட்டா இவ புள்ளைய பெத்துக்கிட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சோறாக்கி போடுவான்னு நினைச்சுக்கிட்டியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாடுறா. இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் நீ நினைக்கிறதுக்கு ஒண்ணும் நடக்காது. உன்னையும் வாழ விட மாட்டேன். நீ ஆசைப்பட்டிய கனிமொழி, அவளையும் வாழ விட மாட்டேன். ஏய், என்ன அன்பா பேசினா அடங்கி போவன்னு பார்த்தா உன்னால அடக்கவே முடியாது போலயா? பாரு, இந்த சில்லாப்ப வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிவிட்டேன். மரியாதை சொல்ற பேச்ச கேளு. என் கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியுமா? முடியாதா? முடியாதுடா. முடியாதா? எண்ணி ஒரே மாசத்திலே உன்னைய பாந்தி எடுக்க வைக்கல. என் பேரு கலையரசன் கிடையாதுடி. பேசாம வந்து படுத்து தூங்குடா. வீரவசனாலாம் பேசிக்கிட்டு நிக்கிறான். அப்புறம் எங்க பாரு, உங்க ஆத்தா உங்க அப்பெல்லாம் 1 ரூபா தர மாட்டாங்க போல இருக்கு. நாளையில இருந்து வேலைக்கு போய் சாம்பாரிச்சு காசு கொண்டு வந்து கொடு. அப்பதான் சோறாக்கி போடுவேன். ஏய், எனக்கு வேணும்னா எனக்கு சோறு சாப்பிட்டுக்க தெரிய முடியே. உனக்கு சம்பாதிச்சு போட 4 கிடையாது. உனக்கு தேவையானதை நீ செஞ்சுக்கோ, எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிறேன். எஸ்எம் குரூப் வரக்கூடாது. இப்பதான் ஏதோ கனியும் நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அவங்க வந்தா ஐயோ பிரச்சனை பெருசாயிடுமா என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட எப்படியாவது எனக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லிடணும். ஹே மிஸ்டர் வீரா, எப்படிடா இருக்க? போச்சுடா மோசம். அப்பனும் பிள்ளையும் நல்லா ஒன்னா ஜோடியா வந்திருக்காங்களே. இவங்க வந்திருக்க தோரணை பார்த்தாலே தெரியுது ஏதோ விவகாரம் நடக்க போகுது. அரிநர்ஸ்லாம் இன்னும் வரலையாப்பா? இன்னும் இல்ல சார், வாங்க உட்காருங்க. மதுவதனி வாங்க. என்ன வீரா, வாங்க போங்கன்னா ஃபார்மாலிட்டி நமக்குள்ள எதுக்கு? வா போனே கூப்பிட்டுக்கலாம். வீரா, மீட்டிங் ஆபீஸ்ல தான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் அங்கெல்லாம் எதுக்கு, வீரா வீடு தான் கடல் மாதிரி இருக்கு, அங்கேயே வச்சுக்கலாம்னு சொன்னேன். அது இல்லாம வேற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். மதுவுக்கும் உனக்கும் மேரேஜ் பண்றதை பத்தி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ப்ரெஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன். சார், நான் சொல்றது கொஞ்சம். ஏய் வீரா, எதுக்கு இப்படி முழிக்கிற? கல்யாணம்னா உடனே இல்ல, கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலாம். 2 பேரும் லவ் பண்ணலாம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் வெயிட் பண்றேன். அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். செல்லம், அதெல்லாம் எதுவும் இப்ப வேணாம். அது அடுத்த பிரச்சனை இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாளே. இவளுக்கு தான் கல்யாணம் ஆனது தெரியாது. இவருக்கு கூடவா? வரட்டும், எனக்கு இருக்கு. கனி, என்ன சொன்ன? ஏய், என் கண்ணை பாரு. எவ்வளவு நாள் உனக்காக வெயிட் பண்றது? சீக்கிரம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் உனக்காகவே காத்திருக்கேன். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேவா?